ஆகையினால் சந்தோஷம் நான் வந்த சமாச்சாரம் நான் சொல்லாதே உனக்கு தெரிஞ்சு போச்சுடா ராஜா. நான் ரெண்டா கட்டா பாவிடா ராஜா. எனக்கு பின்ன தெரியாதுடா என் செல்வாமே. பாவம் என்ன தெரியும் பாவம் பூஜை போட்டு 2 நிமிஷம் கூட ஆகாது அங்க வச்சுக்கிற வாய்ப்பை எடுத்து சாப்பிடுவாரு. அவருக்கு என்ன தெரியும் பாவம் குழந்தைக்கு. அவரு பசிடா ஒரு டேசன் வாய்ப்பு சாப்பிடுவாரு. பாண்டவர்களாகிய நாங்கள் அழிவதற்கு பாண்டவர் வேண்டும், அவர் வாழ வேண்டும் என்பதற்காக. அதுக்கு என்ன எங்களை கொல்ல நாள் பார்க்க வந்திருக்கிறார். இவர் அடா 2ஆம் கட்டம். பாண்டவர் செத்து போனோம், நீங்க அவர் இந்த நாட்டை ஆளணும், அதுதான் வந்துகிறார். சாஸ்திரம் என்பது பொதுமறை. பொது எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் தடையில்லாத உள்ளதை உள்ளபடி தெளிவாக சொல்லணும், சொல்லணும். அதுதான் சாஸ்திரத்தின் நீதி. ஆமா, தெரிகிறதா? அண்ணா குழந்தை என் மேல எதுவும் தப்பு கிடையாது. தப்பில்ல. அப்படி நான் ராத்திரி வேளையில் இவனை காண வந்திருக்கிறேன் என்றால் நான் செய்ததெல்லாம் தவறுன்னு நீ சொல்ல வேண்டாம் குழந்தை. ஆனா சத்தியமா என் மனசாட்சிக்கு தவறு கிடையாது ராஜா. நீங்க செய்ய மாட்டீங்களா? ஆனா சொல்லு சொல்லுவேன் தம்பியே, என்ன தம்பியே, ஆனா என்ன சொல்லுவேன் கொஞ்சம் உன் வயாலே சொல்ற குழந்தை. உன் வயால நான் எதுக்கு வந்துக்கிறேன்? இந்த நாள் கேட்கணும். உங்களுக்கும் எங்களுக்கும் யுத்தம் என்று நடக்க போகிறது. யுத்தம் என்று ஏற்பட்டு ஆமா நாங்கள் அழிய வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றீர். தெரிஞ்சு பேச உனக்கு இருப்பா சொல்றேன். ஏன்பா அவசரப்படுற? சொல்ல அப்படி வாரத்திலே 7 நாள், 7 நாளிலே எந்த நாள் அந்த பொன்னான திருநாள் இந்த நாள் என்று நல்லதொரு நாளையும் நல்லதொரு நேரத்தையும் நல்லதொரு காலத்தையும் கணித்து நீ சொல்லிட்டு வச்சுக்கா. எனக்கு தெய்வம் ராஜா. நீ நிக்க கூடாதுமா. என்னைக்குமே நல்லவன் சாக மாட்டான். அக்குருமா அநியாயம் இதெல்லாம் பண்றாங்க பாரு, இப்பெல்லாம் பூமியில் நிலைக்க மாட்டான். நீ ஆனா நீ இருப்ப ஐயா எப்பேற்பட்ட ஆளு பணக்காரன்
மெயின் ரோட்ல நில்லு வர லாரிக்கார தட்டு போடுறான் பாரு தட்டிடுவானா ஓகே சூப்பர் அப்படி நல்லதொரு நாளை சொல்வான் என் தம்பி சகாதேவன் என்று கால் கடுக்க ஓடி வருகின்றார். உன்னை நான்